காலைல சொல்லிட்டு வந்தவர் நைட்டு இறந்துட்டாருன்னு சொல்லும் போது அவங்க வீட்டில் என்ன அவங்க வீட்டில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு இதுதான் லைஃபு. நாங்கள் பேக் எடுத்துகிட்டு வந்தோம்னா மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி போவோமான்னு யாருக்கும் தெரியாது. எங்கள் வேலை தான் கரணம் தப்புனா மரம் தான். அதை வந்து தெரிஞ்சு தான் நாங்களே போகிறோம். ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, எங்கள் கூட சேர்ந்த சக கலைஞர் ஏழுமலை அண்ணன் வந்து ஃபைட்டராக இருக்கார். அவருக்கு வந்து நேற்று சர்தார் 2 படம் ஸ்டார்ட் பண்ணி 2வது நாள் அதில் வந்து எல்லாமே ரோப் கட்டுறது எல்லாமே வந்து அவர் தான் பார்த்து பண்ணுவார். எல்லா ரிஸ்க்கான ஐட்டத்துக்கும் ஃபாலிங் பண்ணுறதுக்கு ஆளுங்க, அது என்னென்ன தேவைன்றது சொல்லி அவர் தான் கட்டி எங்களை சேவ் பண்ணுறவர், ஃபைட்டர்ஸை சேவ் பண்ணுறவர் ஏழுமலை அண்ணன் தான். அவர் நேற்று ஒரு 5:20க்கு ஷாட்லாம் முடிஞ்சிருச்சு. ரோப் ஷாட்லாம் நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டாங்க. அவர் 5:25க்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. பார்த்தா அவர் மேலேருந்து கீழே நிலைத்தட மாதிரி கீழே விழுந்திருக்காரு. எல்லா சேஃப்டியும் இருந்தும் அவர் எப்படி விழுந்தாருன்றது ஒன்றுமே எங்களுக்கு புரியல. அந்த சவுண்டை கேட்டு தான் நாங்கள் ஓடி போய் பார்த்தோம். பார்த்தா அவர் இடுப்பில் அடிபட்டு தலையில் அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் உடனே இம்மிடியட்டாக ஆம்புலன்ஸ் இருந்துச்சு. டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு, சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு சிறப்பான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்தாங்க. கார்த்திக் சார் வந்தார். ஹாஸ்பிட்டலில் எல்லா சீஃப் டாக்டர், பெரிய டாக்டர் சூர்யா ஹாஸ்பிட்டலில் எல்லா டாக்டரும் பார்த்தாங்க. அவர் நல்லபடியாக பொழைச்சிருவார்னு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷமாக எங்கள் கூட ஒர்க் பண்ணவர், எங்கள் சீனியர் மோஸ்ட் ஏழுமலை அண்ணன். கரெக்டாக ஒரு நைட்டு ஒரு 11:30 மணிக்கு அவர் இறந்துட்டாருன்றது டாக்டர் கூப்பிட்டு எங்ககிட்ட சொன்னார். எங்களுக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப பயங்கரமாக கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது எங்களுக்கு. எல்லாத்துக்கும் சேஃப்டி பண்ணுறாரு அவர் எப்படி தடுமாறி விழுந்தாருன்றது எங்களால் இன்னும் நம்ப முடியல. எங்கள் கூடயே எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா இருந்துட்டு எல்லாமே ஒர்க் பண்ணிவிட்டு 10 வருஷமாக எங்கள் அண்ணன் தம்பி போல் அப்படி ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் திடீர்னு பக்கத்தில் இருந்து மத்தியானம் சாப்பிட்டு சாயங்காலம் இந்தமாரி ஆகும்போது எங்களால் ஒன்றுமே நெஞ்சே வலிக்குது எங்களுக்கு. ஒரு முடியல, இதில் பேச்சே வர மாட்டேது. எங்கள் யூனியன் சிறப்பான சலுகை அவருக்கு எல்லாமே செய்யும் சார். அவர் எல்லா ரிஸ்க்கும் பண்ணுவார் சார். அவர் ஃபயர் ஷாட்டு, ஸ்விம்மிங்கு, என்ன பிகினிங்கில் எல்லாத்துக்கும் டூப் போட்டவர் சார். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், அதாவது இப்போ மோஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அவருக்கு டூப் போடுவார். லேடிஸ் டூப் போடுவார். நல்லா எதுவுமே ஒரு ஸ்கில்டாக பண்ணுற ஆள் சார். அவர் இப்படி ஆனது எங்களாலே இன்னும் அதுலேருந்து வர முடியல சார். மீளவே முடியல அவர் இழப்பு. அவங்க ஃபேமிலியில் யாரெல்லாம் சார்? ஃபேமிலிக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு சார். அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், என் பையனுக்கு செப்டம்பர் மாதம் வந்தால் கல்யாணம், அதுக்கு என்ன பண்ணணுன்னு சொல்லிவிட்டு, இல்லை பார்த்துக்கலாண்ணே, நம்ம தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கும் கல்யாணம் பண்ணணும், எல்லா ஒரு விஷயமா இதெல்லாம் நாங்கள் ஸ்பாட்டில் இருந்து மத்தியானம் பேசிகிட்டு இருந்தோம். இதுதான் எங்கள் ஃபேமிலி, இப்படி தான் பேசிகிட்டு இருந்து ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்போம். இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு திடீர்னு சாயங்காலம் பார்க்கும்போது விழும்போது யாருக்குமே ஒன்றுமே புரியல. 2 கலைஞர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஊக்கமாக இருந்திருக்காரு சார்? அவர் தான் சார். இப்போ அவர் இல்லைன்னா ஹீரோ, நாங்கள் ஃபைட்டர்ஸு, அவங்களாம் யாருமே வந்து ஏர்லாம் பறந்து போகிறாங்களா சார்? அதெல்லாம் யாருமே இல்லை சார். அவர் இருந்தால் தான் சார் அதெல்லாம் பறக்க முடியுமே. எகிரி அடிக்கிறது, ரோப்பில் எல்லாம் பண்ணுறது அவங்க செட் பண்ணி கொடுத்தா தான் சார். அந்தமாரி திறமையான கலைஞர் சார் ஏழுமலை அண்ணன். எத்தனை படங்கள் பண்ணியிருப்பார் சார்? சார் மேக்ஸிமம் அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு
2000 படம் மேலே பண்ணியிருப்பார் சார். இல்லை முக்கியமான ஸ்டண்ட் கலைஞர்களோடலாம் பண்ணியிருக்காரு சார் அவர். அவர் முக்கியமான ஸ்டெண்ட் கலைஞர்ன்றதோட மோஸ்ட் சீனியர்ஸ் ஆர்டிஸ்ட்டு இப்போ அதாவது சிவாஜி சார்லேருந்தே அவர் பண்ணிக்கிட்டு வந்தவர் சார். இப்போ இருக்க ப்ரெசண்ட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டும் பண்ணியிருக்கிறவர். ரஜினி கமல் எல்லாமே பண்ணிட்டார் சார். அவர் எல்லாத்துக்கும் டூப் போட்டவர், லேடிஸ் டூப் எல்லாமே. அவர் மோஸ்ட்டு நல்ல ஜிம்னாஸ்டிக் பிளேயரு, நல்ல ஸ்கில்டான ஒர்க்கர் சார். அது எங்கள் யார் பேட் டைம்னு தெரியல, அவர் தவறிட்டார். எங்களுக்கு எப்படி நடந்துச்சுன்னு கூட எங்களால் ரியலைஸ் பண்ண முடியல சார். அந்தமாரி ஒரு சூழ்நிலை எல்லாருமே ரொம்ப வருத்தம். ஃபேமிலிக்கு சங்கத்துலேருந்து உதவிகள் பண்ணுறோமா சார்? என்ன முடிவு பண்ணியிருக்கோம் சார்? அது சங்கத்தில் எல்லாமே தலைவர் செயலாளர், பொருளாதாரம் மற்றும் நிர்வாகம் எல்லாமே நல்ல முடிவாக எடுத்து அவங்க ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அது நல்லபடியாக நடக்கும் சார். சங்கம் எல்லாமே நல்லது செய்யும் சார். ஃபைட்டர்ஸ் ஒருத்தர் இந்தமாரி இழந்தாங்கன்னா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு நல்லபடியாக சங்கம் அவங்களுக்கு தேவையான நிதி உதவி பண்ணும் சார். கடவுள் தான் சார் எங்களை காப்பாற்றணும். இதுதான் சார் எங்கள் கோரிக்கை. ஏன்னா எங்களுக்கு இதுதான் லைஃபு. நாங்கள் பேக் எடுத்துகிட்டு வந்தோம்னா மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி போவோமான்னு யாருக்கும் தெரியாது. காலைல சொல்லிட்டு வந்தவர் நைட்டு இறந்துட்டாருன்னு சொல்லும் போது அவங்க வீட்டில் என்ன அவங்க வீட்டில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க புள்ள குழந்தைங்க, அந்த பொண்ணு வேலைக்கு போயிருக்கு. ஒருத்தவங்க அவங்க ஒய்ஃபுக்கு இதெல்லாம் ஒருத்தர் சொல்கிறதுக்கு, இவர் இப்படி ஆகிட்டாருன்னு சொல்கிறதுக்கு நம்மளாலே முடியல. அவங்க குடும்பம் எப்படி தாங்கும்னு தெரியாது சார். அது வார்த்தையில் சார். நாங்கள் பேக் எடுத்துகிட்டு வந்தால் வேலைக்கு போகிறோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோமான்றது எங்களை கடவுள் தான் காப்பாற்றுறாரு. இல்லை, அவர் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்ல ஒர்க்கர், நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாப்புல, நல்ல ஒர்க்கர் தான். எங்கள் ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு எப்போதுமே இந்த ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். இடையில கொஞ்சம் நாளைக்கு இந்த ரோப்பெல்லாம் கட்டினதுனால, சிஜி ஒர்க்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அவாய்ட் ஆச்சு. இப்போ பார்த்தா திடீர்னு எங்களுக்கு பேரிடி மாதிரி பையன் ரோப்பு ஏதோ மேலே உட்காந்துட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டு தலையில் இடுப்பில் இதெல்லாம் பெரிய காயமாகி சூர்யாவில் சேர்த்துருக்காங்க அப்படி சொன்னாங்க. பார்த்தா இறந்துட்டார். அவர் தவறிட்டார். அவர் ஆத்மா சாந்தி அடைனா அவங்க குடும்பத்தை நிச்சயமாக ஸ்டண்ட் யூனியன் காப்பாற்றும். எங்கள் வேலை தான், கரணம் தப்புனா மரணம் தான். அதை தெரிஞ்சு தான் நாங்களே போகிறோம். அதெல்லாம் அந்த குடும்பம் எப்படி கஷ்டப்படுங்கிறது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. நல்ல பையன், நல்ல ஒர்க்கர்ஸு. எங்கள் யூனியன் நிச்சயமாக ஸ்டண்ட் யூனியன் கலைஞர்களை எப்பவும் காப்பாற்றும். இவங்க குடும்பத்தையும் அது காப்பாற்றும். விஷயத்தில் கவனம், ஒரு விஷயம் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகள் எடுக்கிறது, பாதுகாப்பு, அதான் அந்த விஷயத்தில் எப்படி கையாளணும்? அதுதான் நான் சொல்கிறேன். முன்னெச்சரிக்கையாக தான் இருக்கணும். நம்ம தான் பாதுகாத்துக்கணும். யாருமே நம்மளை பாதுகாக்க முடியாது. நமக்கு எல்லா பாதுகாப்பு இருக்குன்னு தெரிஞ்சாக்க தான் நம்ம அந்த ஒர்க் பண்ணணும். அந்த ஸ்பாட்டில் உடனே டாக்டர் எப்பவும் வச்சுக்கிட்டு இருக்கணும். என்ன இருந்தாலும் சரி, நம்ம சேஃப்டி இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.